Hello students. போன வீடியோல நம்ம இந்தோ சைனா அதாவது ஆன்டி கலோனியல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் டீகாலனைசேஷன் ப்ராசஸ் இன் ஏஷியா பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த பார்ட் 5 வீடியோவில் ஆன்டி கலோனியல் மூவ்மெண்ட்ஸ் இன் ஆஃப்ரிக்காவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காலனைசேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா, போயர்ஸ் வார், இந்த போயர் வார்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து சம்டைம்ஸ் ஒரு 2 மார்க் கொஸ்டின்லையும் கேட்பாங்க. அதே மாதிரி நேஷனலிஸ்ட் பாலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, நெல்சன் மண்டேலா அவங்கள பற்றி, அப்புறம் ரேஷியலிஸ்ட் பாலிசி அது எப்படி இருந்தது, அப்பார்த்தியைட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆஃப்ரிக்கா கான்டினென்ட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாதான் இந்த லெசன் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ மேலே இருக்கிறது யூரோப் கான்டினென்ட், யூரோப்புக்கு கீழே இருக்கிறது தான் இந்த ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த கோஸ்டல் ரீஜன் தான் ஃபஸ்ட்டு தெரிய வந்தது மக்களுக்கு. ஸோ த இன்டீரியர் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா வாஸ் அன்னோன் டு த வேர்ல்டு ஃபார் அ லாங் டைம். அதனால தான் ஆஃப்ரிக்காவை வந்து ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால தான் இட் வாஸ் கால்ட் அஸ் டார்க் கான்டினென்ட், பிகாஸ் இட் ஹாஸ் நாட் பீன் எக்ஸ்ப்ளோர் ஃபார் அ லாங்கர் டைம் இல்லையா? ஸோ ரொம்ப நாளாக இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்ததுனால தான் இந்த ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டை நம்ம டார்க் கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த யூரோப்பியன் பவர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரீஜன் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே கோஸ்டல் ரீஜனை தான் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்டில் 1875க்கு அப்புறம் தான் த இன்டீரியர் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா வாஸ் ஸ்டார்டட் டு காலனைஸ் பை த யூரோப்பியன் பவர்ஸ். ஸோ கீழே இருக்கிறது சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்த ஒரு பகுதி. ஸோ இதுதான் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட். ஸோ வேர்ல்டில் எங்கே ஆஃப்ரிக்கா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த பார்ட் புரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆன்டி கலோனியல் மூவ்மெண்ட்ஸ் இன் ஆஃப்ரிக்கா. இதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது காலனைசேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா. எப்படி வந்து ஆஃப்ரிக்காவை காலனிஸாக யூரோப்பியன் பவர்ஸ் டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். தி ஆஃப்ரிக்கன் கோஸ்ட்லைன் had been explored in the 16th century and a few European settlements had come about. So இந்த ஆஃப்ரிக்கன் கோஸ்ட்லைனில் மட்டும்தான் 16th சென்ச்சுரியில் என்ன பண்ணியிருந்தாங்க, யூரோப்பியன்ஸ் வந்து செட்டில் ஆயிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கான்டினென்ட் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டை பார்த்துருப்போம். யூரோப் கான்டினென்ட் கீழே இருக்கிறது ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட். இந்த ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது தே எக்ஸ்ப்ளோர் ஒன்லி த கோஸ்டல் ரீஜன், அதாவது அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற பகுதிகளை மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூரோப்பியன் செட்டில் ஆனாங்க. பட் த இன்டீரியர் ஆஃப் ஆஃப்ரிக்கா வாஸ் அன்னோன் டு த அவுட் சைட் வேர்ல்ட் அன்டில் த லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் த 19th சென்ச்சுரி. அதாவது 19th சென்ச்சுரியிலோட குவார்ட்டர்னா 25 இயர்ஸ், ரைட்? ஸோ இந்த லாஸ்ட் 25 இயர்ஸ் ஆஃப் த 19th சென்ச்சுரி வரைக்கும் இந்த இன்டீரியர் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவை பற்றி யாருக்குமே எந்த விஷயமும் தெரியல. இட் வாஸ் அன்னோன் டு த அவுட் சைட் வேர்ல்டு. The European colonization began after about 1875. அதாவது 1875க்கு அப்புறம் தான் யூரோப்பியன்ஸ் they started to colonize the African continent. ஸோ அந்த பகுதிகளை அவங்க காலனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 1875க்கு அப்புறம் தான். ஸோ இப்போ என்ன ஆகுது, எல்லா யூரோப்பியன் பவர்ஸும் ஆஃப்ரிக்காவை நோக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு புது இடம் கிடைச்ச உடனே அதை தனக்கு சொந்தமாக்கிக்க எல்லா யூரோப்பியன் பவர்ஸும் ஆஃப்ரிக்காவை நோக்கி போகிறாங்க. ஸோ இதனால் நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள்லாம் ஸோ யாரும் நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் த பெர்லின் கலோனியல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் 1884-85 resolved that Africa should be divided into spheres of influence of various colonial powers. ஸோ யாரும் சண்டை போட்டுக்க வேணாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பெர்லின் கலோனியல் கான்ஃபரன்ஸ், பெர்லின் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த ஆஃப்ரிக்காவை காலனியாக பிரிச்சுக்கிறதுல ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே we can adopt a technique of spheres of influence. அதாவது நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் இம்பீரியலிசம் இருக்குது, அதில் ஒரு மெத்தடு தான் ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இது என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஆஃப்ரிக்காவை யூரோப்பியன் பவர்ஸ் எல்லாருமே
செல்வாக்கு மண்டலங்களாக பிரிச்சுக்கலாம். அதாவது யாரெல்லாம் எங்க பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த பகுதிகளை எடுத்துக்கலாம். ஸோ எல்லாருமே என்ன பண்ணலாம், இந்த ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டை யூரோப்பியன் பவர்ஸ் எல்லாருமே பிரிச்சுக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி. ஸோ த சேம் டெக்னிக் வாஸ் அடாப்டட் பை த யூரோப்பியன் பவர்ஸ் ஈவன் இன் சைனா. சைனாலையும் இதே டெக்னிக் தான் அவங்க அடாப்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பெர்லின் கான்ஃபரன்ஸில் இது டிசைட் ஆச்சு. So the war between the British and the Boers in South Africa, however, was in defiance of this resolution. Ana, in the South Africa was the colony of British. Ana in the Boers, who are the Dutch settlers in South Africa, இந்த ரெசல்யூஷனை ஒத்துக்கலவங்க. ஸோ இந்த ரெசல்யூஷனுக்கு எதிராகவே இருந்தாங்க யாரு, போயர்ஸ். போயர்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, டச் செட்டிலர்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா ஆர் கால்டு போயர்ஸ். அதாவது டச்லேருந்து வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் பல வருடங்களாக பல தலைமுறையாக செட்டில் ஆகி இருக்கிற மக்கள் தான் போயர்ஸ். ஸோ அவங்களுக்கும் அந்த சவுத் ஆஃப்ரிக்காவை ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கிற பிரிட்டிஷ்க்கும் எப்பயுமே ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருந்தது. அண்ட் தே டிடன்ட் அக்செப்ட் the decision taken at the Berlin Colonial Conference. இவங்க வந்து அந்த முடிவை அவங்க ஏற்றுக்கல. ஸோ இதனால் வந்த ஒரு சண்டை தான் போயர்ஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்வோம், போயர் வார் அப்படின்னு சொல்வோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது போயர் வார்ஸ். ஸோ போயர்ஸ் அப்படின்றவங்க யாருன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். டச் செட்டிலர்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா ஆர் கால்டு போயர்ஸ். பரம்பரையாக டச் செட்டிலர்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தாங்க. அவங்க அந்த குரூப்புக்கு பேர் தான் போயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ பிரிட்டிஷ் காலனிஸ் ஆஃப் நேட்டல் அண்ட் கேப் காலனி அண்ட் த டூ இண்டிபெண்டன்ட் போயர் ஸ்டேட்ஸ் ஆஃப் தி டிரான்ஸ்வால் அண்ட் தி ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட் ஹேட் லாங் பீன் அன்ஃப்ரெண்ட்லி. ஸோ இப்போ வந்து இந்த நேட்டல் இங்கே தெரியுதா ப்ளூ கலரில், இந்த நேட்டலும் கேப் காலனி இந்த ரெண்டும் வந்து பிரிட்டிஷ் காலனிஸ். இந்த ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட், இந்த ஆரஞ்ச் கலரில் இருக்கு இல்லையா, இந்த ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட்டும் டிரான்ஸ்வெல்லும் இது ரெண்டும் போயர் ஸ்டேட். ஸோ இவங்க ரெண்டு பேருமே எப்பயுமே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ஸோ தே ஹேட் அ வெரி அன்ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கோல்டு வார் அண்ட் சண்டை நடந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த கேப் காலனி, நேட்டல் இது ரெண்டும் பிரிட்டிஷ் காலனிஸ். ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட், டிரான்ஸ்வால் இது ரெண்டும் போயர்ஸோட இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ். So the discovery of gold in Transvaal in 1886 led to a large number of British miners settling in and around Johannesburg. ஸோ இந்த டிரான்ஸ்வெல்லில் வந்து நிறையா கோல்டு மைன்ஸ் இருக்கிறது கண்டுபிடிக்க ஆரம்பித்த உடனே, எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1886 டிரான்ஸ்வெல்லில் கோல்டு மைன்ஸ், அதாவது கோல்டு தங்க சுரங்கம் அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து பிரிட்டிஷ் காலனிஸ்க்கு தெரிய வருது. ஸோ தட் இந்த நேட்டல் அண்ட் கேப் காலனியில் இருக்கிற பிரிட்டிஷ் மைனர்ஸ் என்ன பண்ணுறாங்க, தே கேம் அண்ட் செட்டில்டு இன் அண்ட் அரவுண்ட் ஜோனன்பர்க். ஸோ கேன் யூ சி திஸ் பிளேஸ், ஜோனன்பர்க் தெரியுதாமா? ஸோ இதுதான் ஜோனன்பர்க். இந்த ஜோனன்பர்கை சுற்றி என்ன பண்ணுறாங்க, செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க பிரிட்டிஷ் மைனர்ஸ், அதாவது பிரிட்டிஷ் சுரங்க தொழிலாளர்கள், ஓனர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜோனன்பர்க் அப்படின்ற இடத்தை சுற்றி செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ த போயர்ஸ் hated these people whom they referred to as Uitlanders, அதாவது ஃபாரினர்ஸ். ஸோ இங்கேருந்து கேப் காலனிலேருந்தும் நேட்டல்லேருந்தும் நேராக ஜோனன்பர்கில் வந்து செட்டில் ஆன அந்த பிரிட்டிஷ் மைனர்ஸை போயர்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னா யுட்லாண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யுட்லாண்டர்ஸ் அப்படின்னா ஃபாரினர்ஸ், அதாவது எங்கள் நாட்டுக்கு வந்த ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் டிரான்ஸ்வால் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட்ஸ் வேர் த இண்டிபெண்டன்ட் போயர் ஸ்டேட்ஸ் இல்லையா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு தனி நாடு மாதிரி. அந்த இடத்துல வந்து நேட்டல் அண்ட் கேப் காலனிலேருந்து மைனர்ஸ் வந்து இங்கே வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஜோனன்பர்கை சுற்றி. ஸோ அந்த மாதிரி ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்கிற அவங்களுக்கு வந்து த போயர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த போயர்ஸ் டாக்ஸ் தெம் ஹெவிலி அப்பார்ட் ஃப்ரம் denying பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஸோ அவங்கள டானன்பர்கை சுற்றி செட்டிலான அந்த பிரிட்டிஷ் மைனர்ஸை வந்து தே டாக்ஸ் தெம் ஹெவிலி, ஃபாரினர்ஸ்க்கு வந்து ரொம்ப டாக்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதிகமான வரிகளை விதிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான எந்த வித பொலிட்டிக்கல் ரைட்ஸும் கொடுக்கல. ஸோ த கொஸ்டின் வாஸ் வெதர் த பிரிட்டிஷ் ஆர் த போயர்ஸ் வேர் டு பி சுப்ரீம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஒரு கேள்வி எழும்புது.
அதாவது பிரிட்டிஷ் அதிக அதிகாரம் படைச்சவங்களா இல்ல போயர்ஸ் அதிக அதிகாரம் படைச்சவங்களா சவுத் ஆப்பிரிக்கால அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. So fearing the attacks from the British, the Boers armed themselves and decided to attack. So கண்டிப்பா இந்த விஷயம் வந்து பிரிட்டிஷ்க்கு கோபத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா அவங்க வந்து போயர்ஸை தாக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் போயர்ஸ்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தங்களை எக்யூப் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ தே ஸ்டார்டட் டு ஆர்ம்ட் தெம்செல்ஃப் அண்ட் டிசைடட் டு அட்டாக் த பிரிட்டிஷ். ஸோ போயர்ஸ் என்ன பண்ணாங்க, தங்களுடைய ஆர்ம் ஃபோர்ஸஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட படைகள், அவங்களோட ஆயுதங்களை பெருக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் தே டிசைடட் டு அட்டாக் பிரிட்டிஷ். ஸோ ஆங்கிலேயர்களை தாக்கவும் முடிவு செஞ்சாங்க. The Boer War lasted for 3 years, 1899 to 1902. Initially, the Boers were successful. So, இந்த Boer War வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா நடந்தது. அது எந்த வருஷத்துல இந்த வருஷம் இது வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம். 1899 to 1902. ஸோ இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா போயர்ஸ் வேர் சக்ஸஸ்ஃபுல். அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் வந்து போயர்ஸ் தான் வந்து வெற்றி பெற்றாங்க அந்த சண்டையில். பட் by the first half of 1900, the Boer army was defeated and Pretoria was occupied. So, ஆனா என்னாச்சு 1900ஓட முதல் ஹாஃப்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 1900ல என்னாச்சுன்னா போயர் ஆர்மி வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷர்ஸ். அண்ட் பிரிட்டோரியா வாஸ் ஆக்குபைட். பிரிட்டோரியான்றது எங்க இருக்கு, இந்த ஜோனன்பர்க் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல இருக்கிற இந்த டவுன் பிரிட்டோரியா. ஸோ இது டிரான்ஸ்வெல்ல, அதாவது டிரான்ஸ்வெல்ன்றது போயர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட், அங்க இருக்கிற ஒரு சிட்டி தான் பிரிட்டோரியா. இந்த பிரிட்டோரியாவை பிரிட்டிஷ் ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ போயர்ஸ் டுக் டு கொரில்லா ஃபைட்டிங். ஸோ அதை இந்த சண்டையில் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ட்டு எந்த டெக்னிக் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கொரில்லா ஃபைட்டிங். கொரில்லா ஃபைட்டிங்கிறது என்ன, நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ கொரில்லா ஃபைட்டிங் இஸ் நத்திங் பட் மறைஞ்சிருந்து தாக்குறது இல்லையா. ஸோ திடீர்னு அவங்க எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் வந்து எதிரிகளை தாக்குற அந்த ஃபைட்டிங் டெக்னிக்கை தான் நம்ம கொரில்லா ஃபைட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கொரில்லா ஃபைட்டிங் டெக்னிக்கை போயர்ஸ் யூஸ் பண்ணாங்க. திஸ் கண்டினியூட் ஃபார் அபவுட் 2 years. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை இது கிட்டத்தட்ட ஒரு 1900க்கு அப்புறம் ஒரு 2 years கண்டினியூ ஆச்சு. இன் ரீட்டாலியேஷன், அந்த கொரில்லா ஃபைட்டிங் அவங்க அந்த டெக்னிக் அவங்க யூஸ் பண்ண உடனே அதுக்கு பதிலடி கொடுக்கணும் இல்லையா பிரிட்டிஷர்ஸ். ஸோ இன் ரீட்டாலியேஷன் த பிரிட்டிஷ் டெஸ்ட்ராய்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் கிராப்ஸ். ஸோ இதுக்கு எப்படி பிரிட்டிஷர்ஸ் ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷர்ஸ் டெஸ்ட்ராய்டு ஃபார்ம்ஸ் அண்ட் கிராப்ஸ், அதாவது நல்ல விளைநிலங்களையும் அந்த கிராப்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, டெஸ்ட்ராய் பண்ணாங்க, அழிச்சாங்க பிரிட்டிஷர்ஸ். They set up internment camps for Boer women and children. So அந்த போயர் சண்டையில் வந்து எப்படியாவது போயர் விமன் அண்ட் சில்ட்ரனை காப்பாற்றுறதுக்காக தே செட் அப் அ கேம்ப். இந்த இன்டர்ன்மெண்ட் கேம்ப் அதாவது பாசறைகள் மாதிரி அமைச்சு அதில் வந்து பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க. Shortage of food, medical and sanitary facilities caused the death of 26,000 people. ஆனா அந்த இடத்துக்கு அவங்களுக்கு தேவையான சாப்பாடோ இல்லை மெடிக்கல் வசதியோ இல்லை சுகாதார ஃபெசிலிட்டியோ இல்லாததுனால ஸோ கிட்டத்தட்ட ஒரு 26,000 boyers were killed. The British annexed the 2 Boer states, Orange Free State and Transvaal, ரெண்டு independent Boer state இருந்தது இல்லையா. So at the end of the war, the British annexed 2 Boer states. ரெண்டுத்தையும் அவங்க தங்களோட காலனிஸோட இணைச்சிக்கிட்டாங்க. ஸோ அவங்க மறைஞ்சிருந்து தாக்குற அந்த ஃபோட்டோஸ், இது வந்து போயர் வார்ஸோட கிளிப்பிங்ஸ். ஸோ எப்படி வந்து அந்த சண்டை நடந்தது அப்படின்றதுக்கான பிக்சர்ஸ் தான் இது. So Boers were however promised self-government in due course. So இந்த ரெண்டு டிரான்ஸ்வெல் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட்டை அவங்களோட பகுதியோட இணைச்சிக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து போயர்ஸ்க்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் கொடுக்குறேன் கொஞ்ச நாளில் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் செஞ்சாங்க பிரிட்டிஷர்ஸ். In 1907, full responsible government was given to the Transvaal and Orange Free State. So அவங்க சொன்ன மாதிரி 1907ல என்ன பண்ணாங்க, ஒரு பொறுப்பாட்சி, அதாவது full responsible government டிரான்ஸ்வெல்க்கும் ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட்டுக்கும் கொடுத்தாங்க. Then the 4 states formed into a union and South African Act passed by the British Parliament in 1909 provided for a union parliament at Cape Town. So
இந்த 4 ஸ்டேட்டும், அதாவது டிரான்ஸ்வெல், இந்த பக்கத்தில் இருக்க மேப் பார்த்தா உங்களுக்கு புரியும், இந்த டிரான்ஸ்வெல் ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட் போயர்ஸ் கிட்ட இருந்தது, அதை இணைச்சிக்கிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி பிரிட்டிஷ் காலனியா இருந்தது கேப் காலனியும் நேட்டலும். ஸோ இந்த 4ம் டிரான்ஸ்வெல், ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட், கேப் காலனி அண்ட் நேட்டல், ஸோ இந்த 4ம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு யூனியனை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் ஆக்ட் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணாங்க 1909ல். அண்ட் இட் ப்ரொவைடட் யூனியன் பார்லிமெண்ட் அட் கேப் டவுன். கேப் டவுன் எங்கே இருக்குது பாருங்க. ஸோ இந்த கேப் காலனியோட எண்டில் இருக்கிறது தான் இந்த கேப் டவுன். ஸோ இங்கே ஒரு யூனியன் பார்லிமெண்ட் அமைச்சு இந்த 4 ஸ்டேட்டையும் என்ன ஆயிட்டாங்க, ஒன்னாக்கிட்டாங்க. ஸோ த யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா கேம் இன் டு பீயிங் இன் மே 1910. ஸோ இந்த 4 ஸ்டேட்டையும் இணைச்சு யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்ட்டு ஒரே பேர் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா கன்சிஸ்ட் ஆஃப் தீஸ் 4 ஸ்டேட்ஸ். இது எப்போ வந்தது அப்படின்னு கேட்டால் மே 1910ல் த யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா கேம் இன் டு பீயிங். இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஸோ யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது அப்படின்னா மே 1910. ஸோ இது வந்து அடிக்கடி ஒரு ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ இது ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. போயஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்ட்டு. இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். The descendant of original Dutch settlers of South Africa, also known as Afrikaners, were called Boers and their language is Afrikaans. So அதாவது பரம்பரையாக டச் செட்டிலர்ஸ், சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற டச் செட்டிலர்ஸை தான் நம்ம வந்து போயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். போயர்ஸ்க்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, ஆஃப்ரிக்கானர்ஸ் அப்படின்னாலும் போயர்ஸ் தான். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம். அவங்களோட லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்ரிக்கான்ஸ். ஸோ இதுதான் அவங்களோட லாங்குவேஜ். ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்கலாம். ஹூ வேர் போயர்ஸ் ஆர் வாட் யூ நோ அபவுட் போயர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் குடியேறி இருந்த அந்த டச் பீப்புள் இருக்காங்க இல்லையா, வம்சாவளியாக அங்கேயே தங்கி வாழ்ந்திருக்கிற டச் செட்டிலர்ஸை தான் நம்ம ஆஃப்ரிக்கானர்ஸ் அல்லது போயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களோட லாங்குவேஜ் ஆஃப்ரிக்கான்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த 4 காலனிஸும் ஒன்றா சேர்த்து சவுத் ஆஃப்ரிக்கன் யூனியன் அப்படின்றத 1910ல் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ தேர் வேர் 2 மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. 2 முக்கியமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்தது. ஒன்று த யூனியனிஸ்ட் பார்ட்டி விச் வாஸ் மெயின்லி பிரிட்டிஷ், and the South African party which had largely Afrikaners, that is Boers. ஸோ 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்தது முக்கியமாக சவுத் ஆஃப்ரிக்காவில். ஒன்று வந்து யூனியனிஸ்ட் பார்ட்டி, இன்னொன்று சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி. இந்த யூனியனிஸ்ட் பார்ட்டி யார் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் பிரிட்டிஷர்ஸ் தான் மெம்பராக இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியில் யார் மெம்பராக இருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போயர்ஸ் தான். ஸோ இட் வாஸ் டாமினேட்டட் பை த போயர்ஸ். போயர்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் ஆஃப்ரிக்கானர்ஸ், ரைட்? The first Prime Minister, Botha, belongs to the South African Party, ruled in cooperation with the British. So, first election நடக்கும்போது ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டராக செலக்ட் ஆனவர் யாருன்னு பார்த்தோம்னா போத்தா அப்படிங்கிறவர். பக்கத்தில் ஒரு பிக்சர் இருக்கு பாருங்க, இவர் தான். ஸோ ஹி பிலாங்ஸ் டு சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி, அதாவது போயர்ஸை மெம்பர்ஸாக கொண்ட சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டிலேருந்து தான் இவர் வந்து பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்படுறார் மக்களால். அஃப்கோர்ஸ் ஹி ஃபார்ம் த கவர்மெண்ட் வித் த கோஆப்ரேஷன் வித் த பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷோட கோஆப்ரேஷனோட தான் இவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. பிகாஸ் மெஜாரிட்டி சீட் இவருக்கு கிடைக்கல. பட் a militant section of the South African party formed the National Party under Herzog. ஆனால் என்ன ஆகுது, சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியில் இருக்கிற சில பேர் வந்து இதை விரும்பலை. ஏன் நம்ம வந்து பிரிட்டிஷோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், ஸோ வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் த மாடரேட்ஸ் ஆஃப் த சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க, தே ரெடி டு ஃபார்ம் அ கவர்மெண்ட் வித் த கோஆப்ரேஷன் வித் த பிரிட்டிஷர்ஸ். ஸோ ஆனால் இந்த மிலிட்டன்ட் செக்ஷன் ஆஃப் த சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they came out of the party and they formed a new party known as National Party under Herzog. Herzog அப்படின்ற ஒரு தலைமையில்
அந்த சவுத் ஆப்பிரிக்கன் பார்ட்டிலேருந்து வெளில வந்து நேஷனல் பார்ட்டி அப்படின்றத ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தது ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான், யூனியனிஸ்ட் பார்ட்டி, சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி. யூனியனிஸ்ட் பார்ட்டி வந்து டாமினேட்டட் பை த பிரிட்டிஷர்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி டாமினேட்டட் பை த போயர்ஸ். ஸோ இந்த சவுத் ஆப்பிரிக்கன் பார்ட்டியில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஸோ த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க இல்லையா, அந்த மிலிட்டன்ட் செக்ஷன் ஆஃப் த சவுத் ஆப்பிரிக்கன் பார்ட்டி, அவங்க அந்த பார்ட்டிலேருந்து வெளில வந்து தே ஃபார்ம்ட் ஒன் நியூ பார்ட்டி நோன் அஸ் நேஷனல் பார்ட்டி. யாரோட தலைமையில் அந்த மாதிரி ஒரு புது பார்ட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க? அண்டர் ஹெர்சாக் அப்படின்றவர் தலைமையில். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்கலாம், அப்புறம் அந்த நேஷனல் பார்ட்டி யாரோட தலைமையில் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ வாட் ஆர் த டூ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கன் யூனியன் கேட்கலாம். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் யூ வில் கெட் இன் ஒன் வேர்ட். ஸோ 1920 எலெக்ஷன் நடக்குது சவுத் ஆப்பிரிக்கன் யூனியனில். இன் 1920 எலெக்ஷன்ஸ் the national party gained 44 seats. அதாவது அந்த சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டிலேருந்து வெளில வந்தாங்க இல்லையா, அவங்க அந்த புது நேஷனல் பார்ட்டி வந்து 44 சீட்ஸை கெயின் பண்ணாங்க. பட் த சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி நவ் லெட் பை ஸ்மியூட்ஸ் செக்யூர்ட் 41 சீட்ஸ். ஸோ ஸ்மோட் அப்படின்ற ஒரு தலைமையில் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் பார்ட்டி அப்போ இருந்தது. அந்த ஸ்மட் தலைமையில் இருந்த சவுத் ஆப்பிரிக்கன் பார்ட்டி 41 சீட்ஸை தான் கெயின் பண்ணாங்க. ஸோ இப்போ யார் அதிகமாக கெயின் பண்ணியிருக்காங்க? 44 சீட்ஸோட அந்த நேஷனல் பார்ட்டி தான் அதிகமான சீட்ஸை வச்சுருக்காங்க. ஸோ அட் திஸ் ஜங்ஷர் the British dominated Unionist party merged with the South African party. ஸோ எப்படியும் நம்ம வந்து நேஷனல் பார்ட்டியை வந்து ஆட்சிக்கு வர வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் டாமினேட்டட் யூனியனிஸ்ட் பார்ட்டி இருக்கு இல்லையா, அவங்களுக்குன்னு சில சீட்ஸை கெயின் பண்ணி வச்சுருக்காங்க, வின் பண்ணி சில இடத்த ஜெயிச்சு வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சவுத் ஆப்பிரிக்கன் பார்ட்டியோட சேர்ந்துடுறாங்க. ஸோ அப்போது சவுத் ஆப்பிரிக்கன் பார்ட்டி பிளஸ் யூனியனிஸ்ட் பார்ட்டி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அரசாங்கத்தை அமைக்கிறாங்க. ஸோ அட் திஸ் ஜங்ஷர் British dominated Unionist party merged with the South African party. So this gave Smuts a majority over the militant Afrikaner controlled national party. So இந்த ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சேர்ந்து ஒரு ஜாயிண்டா கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணதுனால அந்த நேஷனல் பார்ட்டியோட அதிகமான எண்ணிக்கையில் கொண்ட சீட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. யார் வச்சிருக்காங்க இப்போ? இந்த சவுத் ஆப்பிரிக்கன் பார்ட்டி பிளஸ் யூனியனிஸ்ட் பார்ட்டி ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி மிலிட்டன் ஆப்பிரிக்கனர் கண்ட்ரோல்டு நேஷனல் பார்ட்டியோட அதிகமான சீட்ஸை அவங்க வச்சு தே ஃபார்ம் த கவர்மெண்ட். ஸோ ஸ்மட்ஸ் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறார். ஸோ இதை இன்னும் சிம்பிளாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, 1920 எலெக்ஷன் நடந்தது. சவுத் ஆப்பிரிக்கன் பார்ட்டி வந்து 41 சீட்ஸை கெயின் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கன் பார்ட்டிலேருந்து வெளில வந்தவங்க தான் நேஷனல் பார்ட்டி, அவங்களுக்கு 44 சீட்ஸ் இருந்தது. ஸோ 44 சீட்ஸ் கெயின் பண்ணி இவங்க மெஜாரிட்டியாக வந்துடுவாங்களோன்றத பயந்து என்ன பண்ணாங்க, இந்த யூனியனிஸ்ட் பார்ட்டி இருக்கு இல்லையா, டாமினேட்டட் பை த பிரிட்டிஷர்ஸ், அவங்க இந்த சவுத் ஆப்பிரிக்கன் பார்ட்டியோட சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து என்ன பண்ணாங்க, தே ஃபார்ம் த கோலிஷன் கவர்மெண்ட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஸ்மாட்ஸ். ஸ்மாட்ஸ் அப்படின்றவரோட, ஸோ வி ஹவ் டு ஆட் எஸ், ஸ்மட்ஸ் அப்படின்றவரோட தலைமையில் என்ன பண்ணாங்க, தே ஃபார்ம்ட் அ கவர்மெண்ட். ஸோ இது ஒன்றும் ஒரு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங், ரேசிஸ்ட் பாலிசி அகெயின்ஸ்ட் த பிளாக்ஸ். The Afrikaners pursued a harsher racist policy towards the blacks and the minority Indians. So the Afrikaners, boyers இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த black peopleக்கு எதிராகவும் and Indian minorities, Indian people அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராகவும் ஒரு இனக்கொள்கை, ஒரு கடுமையான ஒரு இனக்கொள்கையை ஃபாலோ பண்ணாங்க. அதாவது they were treated like slaves and they were treated like untouchables அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களுக்குன்னு எல்லாமே தனியாக இருந்தது. அது எப்படின்னு பார்ப்போம். In 1923 an act was passed to confine the native residents to certain parts of towns.
ஸோ 1923ல ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. அந்த ஆக்ட் படி அந்த நேட்டிவ் ரெசிடென்ட்ஸ், அதாவது பிளாக் பீப்புள் இருக்காங்க இல்லையா, டவுன்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும்தான் அவங்களுக்கு வசிக்கிறதுக்கான உரிமை உண்டு, மற்ற இடத்துல அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த டவுன் மட்டும்தான் அவங்க இருக்கலாம், எல்லா இடத்தையும் அந்த பிளாக் பீப்புள்ஸ் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க 1923ல. ஆல்ரெடி an act of 1913 had segregated the blacks and the white farmers, which made it impossible for the blacks to acquire land in most part of the country. ஸோ ஆல்ரெடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க 1913ல. அந்த ஆக்ட் படி ஃபார்மர்ஸ், அந்த விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அதாவது பிளாக் பீப்புள் வந்து இந்த இடத்துல லேண்டை வாங்கக்கூடாது, ஸோ இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து லேண்ட் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, so they were not in a position to acquire the land in many parts of the country. ஸோ அவங்களால இந்த நாட்டில் எந்த பகுதியில் வேணா லேண்ட் வாங்கலாம்ன்ற உரிமை அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. ஸோ பிளாக் பீப்புளுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் கொடுத்து அங்கே மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணலாம், விவசாயம் பண்ணலாம், லேண்டை வாங்கலாம், அதை தாண்டி நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ 1913ல ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க, 1923ல ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. ஸோ இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா, த பிளாக்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ 1924ல எலெக்ஷன் நடக்குது. ஸோ இன் 1924 elections won by the National Party with the support of the labor movement composed mainly of white miners. So 1924ல in the National Party, which was dominated by the Afrikaners, Boyers dominated party இருக்கு இல்லையா, அதாவது militant form of the South African party, அவங்க வெளில வந்து புதுசாக ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அந்த நேஷனல் பார்ட்டி 1924 எலெக்ஷனில் மெஜாரிட்டி சீட்டை வின் பண்ணி என்ன பண்ணாங்க, they form a government. அதுவும் யாரோட சப்போர்ட்டோட அப்படின்னு பார்த்தோம்னா, with the support of the labor movement. ஸோ தொழிலாளர் சங்கம் இருக்கு இல்லையா, அந்த தொழிலாளர் சங்கம், அந்த லேபர் மூமெண்ட்ல யாரெல்லாம் மெம்பராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒயிட் மைனர்ஸ், அதாவது சுரங்க தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த சுரங்க தொழிலாளர்கள் வெள்ளையர்கள் இருந்தாங்க இல்லையா, ஸோ ஒயிட் மைனர்ஸ் அவங்களோட சப்போர்ட்டோட தான், மெஜாரிட்டி சப்போர்ட்டோட தான் இவங்க வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ த ஆக்ட் பாஸ்ட் இன் 1924. அவங்க வந்து பதவிக்கு வந்த உடனே இமீடியட்டாக ஒரு ஆக்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இட் ப்ரிவென்டட் blacks from striking work and from joining trade unions. ஸோ பிளாக் பீப்புள் எந்த விதமான எந்த ஸ்ட்ரைக்லேயும், ஃபேக்ட்ரிலையோ இண்டஸ்ட்ரியிலையோ கலந்துக்க கூடாது, அண்ட் தே cannot join in any of the trade unions. எந்த ஒரு ட்ரேட் யூனியன்ஸ்லையும் அவங்க ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சி 1913ல ஒரு ஆக்ட், 1923ல ஒரு ஆக்ட், 1924ல ஒரு ஆக்ட். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா, பிளாக்ஸை வந்து டோட்டலாக செக்ரிகேட் பண்ணி ஒயிட்ஸ்லேருந்து செக்ரிகேட் பண்ணி தனியாக வைக்கிறாங்க. ஸோ the Cape Province, in the Cape Province, the voting right to blacks was abolished. ஸோ இந்த கேப் காலனி இருக்கு இல்லையா, அந்த கேப் ப்ராவின்ஸ் ஃபுல்லாகவே பிளாக்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்டே கொடுக்கல. ஸோ ஓட்டிங் ரைட்டுன்றது நம்ம பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இல்லையா, அது ஓட்டிங் ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ த நேட்டிவ் பிளாக்ஸ் சஃபர்ட் இன் ஆல் ஸ்பியர்ஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பாலிட்டிக்ஸ். ஸோ இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, த பிளாக் பீப்புள், ஸோ அவங்களுக்கு எல்லா விஷயமும் மறுக்கப்பட்டது. அரசியல், பொருளாதாரம், சமூகம், இந்த எல்லா ஃபீல்டுலேயுமே எல்லா தளங்களையுமே அவங்க என்ன பண்ணாங்க, தே சஃபர்ட் அ லாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்பார்த்தியைட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அப்பார்த்தியைட் மீனிங் என்ன அப்படிங்கிறது ஒன் வேர்ட்லேயோ இல்லைன்னா 2 மார்க் கொஸ்டின்லேயோ உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அப்பார்த்தியைட் which means separateness became the racial policy of the Nationalist Party in 1947. ஸோ அப்பார்த்தியைடோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செப்பரேட்னஸ், அதாவது ஒரு தனிமைப்படுத்துதல் இல்லைன்னா ஒதுக்கி வைத்தல் அப்படின்னு சொல்லலாம். So apartheid, which means separateness, became the racial policy of the Nationalist Party. So இந்த Nationalist பார்ட்டியோட பாலிசியே இந்த apartheid அப்படின்ற ஒரு பாலிசி அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க 1947ல. From 1950 onwards, a series of law came
to be enforced. So 1950லேருந்து நிறைய சட்டங்களை, அதாவது அந்த பிளாக் பீப்புளுக்கு எதிராக நிறைய சட்டங்களை என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. The whole country was divided into separate areas for the different races. So மொத்த கண்ட்ரியும் என்ன பண்றாங்க, பிளாக்ஸ்க்கு தனியாகவும் ஒயிட்ஸ்க்கு தனியாகவும் நிறைய ஃபீல்டில் பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேரேஜ் பிட்வீன் த ஒயிட் அண்ட் நான் ஒயிட்ஸ் வாஸ் ஃபார்பிடன். அதாவது ஒயிட்ஸும் நான் ஒயிட்ஸும் பிளாக் பீப்புளும் என்ன பண்ணக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தடை ஏற்படுத்துறாங்க, சட்டமாவே ஆக்குறாங்க அதை. Nearly all schools were brought under the government control so that education different from that of the whites could be implemented for Africans. So மொத்த அந்த சவுத் ஆப்பிரிக்கன் யூனியன்ல இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறாங்க. ஸோ தட் ஒயிட்ஸ்க்கு தனியா ஒரு எஜுகேஷனல் சிஸ்டமும் பிளாக் பீப்புளுக்கு தனியா ஒரு எஜுகேஷனல் சிஸ்டமும் கொண்டு வராங்க. யூனிவர்சிட்டி எஜுகேஷன் வாஸ் ஆல்சோ செக்ரிகேட்டட். ஸோ அதே மாதிரி தான் யூனிவர்சிட்டி எஜுகேஷனும் ஒயிட்ஸுக்கு தனியா பிளாக்ஸ்க்கு தனியா. Apartheid is based on the belief that the political equality of white and black in South Africa would mean black rule. So apartheid policy, அதாவது இந்த செப்பரேட்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பாலிசி. apartheid அப்படின்றது என்ன, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், இன பாகுபாடு கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த apartheid பாலிசி வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டிக்கு அகெயின்ஸ்டா இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2/3 ஆஃப் த பீப்புள் வந்து பிளாக் பீப்புள் தான். பட் த மைனாரிட்டி பீப்புள், ஒயிட் பீப்புள், தே டாமினேட்டட் த பிளாக் மெஜாரிட்டி பீப்புள் இல்லையா. ஸோ அதுதான் வந்து தெர் இஸ் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி இல்லை அந்த இடத்துல. பிகாஸ் ஒயிட் மைனாரிட்டி கவர்மெண்ட் தே ரூல்ட் ஓவர் த பிளாக் மெஜாரிட்டி பீப்புள். ஸோ இந்த apartheid பாலிசி இதில் வந்து மீனிங் கேட்கலாம். இது வந்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Then we are going to learn about Nelson Mandela. So இந்த apartheid பாலிசியில பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம நெல்சன் மண்டேலாவை பத்தி பார்க்க போறோம். ஸோ ANC அப்படிங்கிறது ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ். ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ். So the ANC, which fought the practice of racism, was banned and its leader Nelson Mandela was put behind bars. So கருப்பின மக்களுக்காக, அதாவது பிளாக் பீப்புளுக்காக போராடின ஒரு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்சன் மண்டேலா. இவர் வந்து ANC ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸோட தலைவராக இருந்தார். அண்ட் மவுண்டிங் ப்ரெஷர் அட் த குளோபல் லெவல். ஸோ இவர் வந்து அந்த பிளாக் பீப்புளுக்காக நிறைய போராடினதுனால he was put behind the bars, அவர் சிறை வைக்கப்பட்டார். சரியா. So mounting pressure at the global level helped to end the racist regime in South Africa. So உலகம் முழுக்க இந்த apartheid பாலிசிக்கு எதிராக, அதாவது சவுத் ஆப்பிரிக்கால ஃபாலோ பண்ற இந்த apartheid பாலிசி, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பாலிசிக்கு எதிராக உலக மக்கள் குரல் கொடுத்ததுனால ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரேசிஸ்ட் பாலிசியை வந்து வாபஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கேயும் எதிர்ப்பு நிறைய, அதாவது நெல்சன் மண்டேலா தலைமையில் வந்து நிறைய போராட்டங்கள் நடக்குது. அதனால அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாள் 2 நாள் அவர் வந்து ஜெயிலில் இல்லை, கிட்டத்தட்ட 27 years he was in prison. So in 1990 the ban on ANC, அதாவது இந்த அவர் போராட்டம் பண்ணும்பொழுது என்ன பண்ணாங்க, இந்த ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ்க்கு தடை விதிச்சுட்டாங்க நேஷனல் பார்ட்டி. ஸோ அதுக்கப்புறம் 1990ல உலக நாடுகள் எதிர்த்ததுனால ஸோ அந்த பேனை லிஃப்ட் பண்ணாங்க, எடுத்தாங்க. ஸோ 1990ல பேன் ஆன் ANC வாஸ் லிஃப்டட் அண்ட் நெல்சன் மண்டேலா வாஸ் ஃப்ரீட் ஆஃப்டர் 27 years. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷத்துக்கு அதுக்கு அப்புறமா என்ன பண்ணாரு, ஜெயிலேருந்து அவர் விடுதலை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்குது சவுத் ஆப்பிரிக்காவில். இந்த எலெக்ஷன் held subsequently the Africans were allowed to vote. So for the first time the black people were allowed to vote in the election. ANC won the election and Nelson Mandela became the first black president of South Africa. So in the electionல Nelson Mandela வந்து win பண்றாரு and he became the first black president of South Africa. So even though apartheid was dismantled, the whites completely dominate the economic spheres. So in the apartheid policy, அதாவது racial discrimination policy ஒரு முடிவுக்கு வந்தா கூட, ஆனா எக்கனாமிக் பாலிசி ஃபுல்லாவே, எக்கனாமிக் ஃபீல்டு ஃபுல்லாவே வந்து ஒயிட்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருந்தாங்க. எல்லா பதவிகளும் அவங்க கிட்ட தான் இருந்தது. ஸோ தே டாமினேட்டட் த எக்கனாமிக்
பாலிசி ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம். ஸோ how many years he was in prison கேட்கலாம். who was the leader of ANCன்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் வேர்டில் உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்ரிக்காவை பற்றி பார்த்தோம். ஆன்டி கலோனியல் மூமெண்ட்ஸ் இன் ஆஃப்ரிக்கா பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் சவுத் அமெரிக்காவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.